ஓகே, ஸோ பைத்தான் அப்படின்றது இட்ஸ் அ ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ். இப்போ ஆப்ஸ் டெவலப்மெண்ட் அதே மாதிரி நம்ம வந்து ஒரு மெஷினரிக்கு இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்கறதுக்காக யூஸ் பண்ணுற ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ். இது வந்து கைடோ வைன் ரோசம் அப்படின்ற டெவலப்பர் 1991 வந்து டெவலப் பண்ணியிருக்கிறாங்க. ஓகே, ஸோ இது வந்து எதுக்கெல்லாம் வைடராக யூஸ் ஆகுது அப்படின்னு கேட்டிங்கன்னா கன்சோல் அப்ளிகேஷன் டெவலப்மெண்ட். ஆல்ரெடி நம்ம சொன்ன மாதிரி ஒரே விண்டோக்குள்ளார ரன் ஆகுற அந்த கன்சோல் அப்ளிகேஷன். இது இன்னொரு பேர் வந்து ஸ்டாண்ட் அலோன் அப்ளிகேஷன் அப்படி கூட சொல்லுவாங்க. ஸோ அந்த அப்ளிகேஷன் டெவலப்மெண்ட்ல நீங்க பைத்தான் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். அதே மாதிரி வெப் அப்ளிகேஷன் டெவலப்மெண்ட். வெப் அப்ளிகேஷன்னா பைத்தான்ல வந்து டிஜாங்கோன்னு ஒரு பார்ட் இருக்கு. ஓகே, ஸோ அதை யூஸ் பண்ணி நம்ம வெப் அப்ளிகேஷன்ஸ் டெவலப் பண்ணிக்கலாம். ஸோ வெப் அப்ளிகேஷன்ஸ்னா உங்களுக்கு ப்ரௌசர்ல ரன் ஆகிற அப்ளிகேஷன். கேமிங் அப்ளிகேஷன். ஸோ கேமிங் அப்ளிகேஷன்னா உங்களுக்கு ஆன்லைனாகவும் இருக்கலாம், ஆஃப்லைன் அப்ளிகேஷன்ஸாகவும் இருக்கலாம். அதை டெவலப் பண்ணுறதுக்கும் நீங்கள் வந்து வாட் இஸ் தட் பைத்தான் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். அண்ட் ஏஐ அப்ளிகேஷன். ஏஐ கேள்விப்பட்டிருக்கீங்களா? இன்டெலிஜென்ஸ். ஸோ தட் மீன்ஸ் அப்படின்னா எஸ், இப்போ வந்து மெஷினரிக்கு ஜென்ரலி இன்டெலிஜென்ஸ் கிடையாது இல்லையா? அப்போ மெஷினரிஸால ஃபாஸ்டரா ஒர்க் பண்ண முடியும் ரைட்டுங்களா? அப்ப நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னா மெஷினரிஸ்க்கு இன்டெலிஜென்ஸ் கொடுத்து அதை ஃபாஸ்டர் பண்ண வைக்க போறோம். ஏன்னா ரீசனிங் அப்படின்ற ஒரு விஷயம் நமக்கு தேவை இல்லையா? இன்டெலிஜென்ஸ் வந்து மெஷினரிக்கு இருந்தா இன்னும் நமக்கு வந்து யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஸோ தட் நம்ம ஆர்டிஃபிஷியலா மெஷினரி கிட்ட இல்லாத இன்டெலிஜென்ஸை அதுல வந்து கன்வே பண்ண ட்ரை பண்ண போறோம். இதுக்கு எக்ஸாம்பிள் சொல்லணும்னா ரொபோட்டிக்ஸ் சொல்லலாம் இல்லையா? ஸோ ரொபோட்டிக்ஸ் அப்படின்றது ரோபோன்றது ஒரு மெஷின் தான் ரைட்டுங்களா? ஆனா நம்ம என்ன பண்றோம், ஹியூமன் என்னெல்லாம் பண்ணுவாங்களோ அது எல்லாத்தையும் அந்த ரோபோக்கு ப்ரோக்ராம் பண்றோம். அந்த ரோபோ அதை ஃபாலோ பண்ணி ஒர்க் பண்ணுது. ஸோ இதெல்லாம் தான் எக்ஸாம்பிள் ஃபார் ஏஐ. இன்னும் நிறைய இருக்கு ஏஐ டெவலப்மெண்ட். இப்போ வந்து நம்மடேஸ் இது ரொம்ப ஃபெமிலியரா இருக்கு. ஸோ இதுல வந்து பைத்தான் டேக்ஸ் அ மேஜர் ரோல். அதனாலதான் வந்து பைத்தான் நம்ம இப்போ நிறைய லேர்ன் பண்ணிக்கிறோம் ரைட். அதே மாதிரி டேட்டா சயின்ஸ் கான்செப்ட்ஸ். டேட்டா சயின்ஸ் இல்லைன்னா பிக் டேட்டா அந்த மாதிரி ஃபீல்டெல்லாம் சொல்லுவாங்க இல்லையா? அதுலயும் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஏஐ வந்து பைத்தான் வந்து நிறைய யூஸ் பண்றாங்க. ஸோ டேட்டா சயின்ஸ் அப்படின்னு சொல்லும் போது இதே ப்ராசஸிங் தான். இப்போ ஏஐயை இம்ப்ளிமெண்ட் பண்றதுக்கு உங்களுக்கு என்னெல்லாம் டூல்ஸ் வேணுமோ தட் வில் ரிசைட்ஸ் ஆன் டேட்டா சயின்ஸ். இப்போ என்எல்பி அதே மாதிரி அந்த அந்த நம்பை அந்த மாதிரியான சாப்டர்ஸ்லாம் இருக்கும். அது எல்லாமே நீங்க டேட்டா சயின்ஸ்ல டீடைலா படிப்பீங்க. இட் இஸ் ஆல் அபவுட் த algorithms which actually helps to AI. ஓகே தானா? அண்ட் நெக்ஸ்ட் திங் பிக் டேட்டா. ஸோ பிக் டேட்டா அனாலிசிஸ், அதாவது அனாலிசிஸ் பேஸ்டான அப்ளிகேஷன்ஸ் எல்லாத்துலேயுமே பைத்தான் வந்து வைடரா நம்ம யூஸ் பண்றோம். இது இல்லாம ஐஓடி அப்ளிகேஷன்ஸ்லயும் உங்களுக்கு பைத்தான் யூஸ் ஆகுது. ஐஓடி கேள்விப்பட்டிருக்கீங்களா? ஆஃப் திங்ஸ். ஸோ அப்படின்னா என்ன இன்டர்நெட் ஆஃப் திங்ஸ்னா? நோ ஐடியா. ஓகே ஃபைன், நோ ப்ராப்ளம். இப்போ வந்து நீங்க ஒரு டிவைஸை இன்னொரு டிவைஸ் வச்சு கண்ட்ரோல் பண்றது, இன்டர்நெட் பேஸ்டு டிவைஸ் வச்சு கண்ட்ரோல் பண்றது. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ உங்க வீட்டுல வந்து ஏசி இருக்கு, அதை நீங்க ஆன் பண்ணி வச்சுட்டு மறந்துடுறீங்க. அதை அக்சஸ் பண்ணோம்னா ஃபர்ஸ்ட் என்ன பண்ணுவோம்? ரிமோட் வச்சு அக்சஸ் பண்ணுவோம். பட் ரிமோட் எவ்வளவு தூரம் ஒர்க் ஆகும் உங்களுக்கு? ஜஸ்ட் அந்த ரூம் இல்ல நம்ம வீட்டுக்குள்ள வரைக்கும் தான் ஒர்க் ஆகும் ரைட்டா? அதுவே நீங்க என்ன பண்ணிடுறீங்க, ஆன் பண்ணி வச்சுட்டு உங்க காலேஜ்க்கு போயிடுறீங்க. அங்க போனதும் உங்களுக்கு ஞாபகம் வருது ஏசி ரன் ஆயிட்டே தான் இருக்கு, மறந்துட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ அந்த லொகேஷன்ல இருந்து உங்க மொபைல் டிவைஸ்ல இருந்து நீங்க என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா அதை கண்ட்ரோல் பண்ணிக்கலாம். அதுதான் ஜெனரலா ஐஓடி அப்படின்னு சொல்றது. ஓகேவா? ஸோ ஒரு டிவைஸை இன்னொரு இன்டர்நெட் பேஸ்டான டிவைஸ்ல இருந்து கண்ட்ரோல் பண்றது எந்த லொகேஷன்ல இருந்து வேணாலும், அதுதான் ஐஓடி. நவடேஸ் வந்து இந்த செக்யூரிட்டிஸ்லாம் யூஸ் பண்றாங்கல்ல, அதாவது உங்க கார் வேற யாராவது ஒருத்தவங்க டச் பண்ணாங்கன்னா உங்களுக்கு அலர்ட் வர மாதிரி, அது எல்லாமே வில் கன்சிடர் ஐஓடி. ஓகேவா? ஃபைன். ஸோ நெக்ஸ்ட் வந்து ஃபீச்சர்ஸ். ஜாவான்னு வருது. ஸோ பைத்தான்ல இருக்கிற ஸ்பெஷல் ஃபீச்சர்ஸ். ஃபர்ஸ்ட் திங், இது வந்து ஃப்ரீ சாஃப்ட்வேர். இதுக்காக நீங்க எதுவும் பேலாம் பண்ண வேண்டாம். ஓகே. அண்ட் ஓப்பன் சோர்ஸ் சாஃப்ட்வேர் கேள்விப்பட்டிருக்கீங்களா? ஓப்பன் சோர்ஸ். ஓகே. இப்போ வந்து ஓப்பன் சோர்ஸ் சாஃப்ட்வேர் அப்படின்னா the software is modifiable. அதாவது இப்ப பைத்தானுக்குன்னு சொல்லி நீங்க ஒரு சாஃப்ட்வேர் டவுன்லோட் பண்றீங்கல்ல, அந்த சாஃப்ட்வேர் வந்து நமக்கு ஓப்பன் சோர்ஸ். அதாவது இப்ப பைத்தான்ல ஆல்ரெடி இருக்கிற ஒரு சில ஃபீச்சர்ஸ்
உங்களுக்கு வந்து அது வேண்டாம் இல்லாம இருந்தா பெட்டரா இருக்கும்னா நீங்க அதை டெப்ரிகேட் பண்ணிடலாம், ரிமூவ் பண்ணிடலாம். அதே மாதிரி இதுல ஒரு சில ஃபீச்சர்ஸ் வந்து ஆட் பண்ணா நல்லா இருக்கும் அப்படின்னா அந்த ஃபீச்சர்ஸை நீங்க ஆட் பண்ணி உங்களோட சாஃப்ட்வேர்ஸா யூஸ் பண்ணிக்கலாம். அதுதான் ஓப்பன் சோர்ஸ். அந்த சாஃப்ட்வேரை நீங்க மாடிஃபை பண்ணி எப்படி வேணாலுமே அதுல இருந்து டெப்ரிகேட்ஸும் பண்ண முடியும், இன்சர்ஷன்ஸும் பண்ண முடியும். அதுதான் வந்து ஓப்பன் சோர்ஸ் சாஃப்ட்வேர். ஓகே தானா? ஈஸி. ஸோ மற்ற ப்ரோக்ராமிங் லாங்குவேஜஸை விட இது வெரி வெரி ஈஸி தான். ஏன்னா இதில் எஃபர்ட்ஸ் நீங்கள் அவ்வளோ போடணும்னு அவசியமே இல்லை. அண்ட் இன்டர்பிரீட்டர், நான் ஆல்ரெடி கம்பைலர் அண்ட் இன்டர்பிரீட்டர்னு சொன்னேன் இல்லையா, இதில் இன்டர்பிரீட்டர் தான் உங்களுக்கு அவைலபிளாக இருக்குது. அதை தான் நம்ம யூஸ் பண்ணிக்க போகிறோம். பிளாட்ஃபார்ம் இண்டிபெண்ட். பிளாட்ஃபார்ம் இண்டிபெண்ட்னா என்னென்ன ஐடியா இருக்கா? நோ. ஓகே. ஸோ இப்போ பிளாட்ஃபார்ம் அப்படின்னா இன்டைரக்ட்லி என்விரான்மெண்ட். இப்போ நீங்கள் ஒரு சிஸ்டமில் ஒர்க் பண்ணுறீங்கன்னா உங்களோட என்விரான்மெண்ட் என்னன்னா ஓஎஸ் தான், ரைட்டுங்களா? அப்ப எல்லா ஓஎஸ்லயுமே ரன் ஆகுற ஃபீச்சர் தான் பிளாட்ஃபார்ம் இண்டிபெண்டன்ட். ஒரு சில சாஃப்ட்வேர்ஸ்லாம் இருக்கும் உங்களுக்கு. இப்போ வந்து மைக்ரோசாஃப்டோட ப்ராடக்ட்ஸ் எல்லாமே மெஜாரிட்டி பார்த்தீங்கன்னா விண்டோஸ்ல தான் ரன் ஆகும், வேற ஆப்ஷன்ஸ்க்குலாம் ரன் ஆகாது. பட் இது வந்து பார்த்தீங்கன்னா எல்லா ஓஎஸ்லயுமே உங்களுக்கு ரன் ஆகும். ஓகே தானே? மேக் இருந்தாலும் யூஸ் பண்ணலாம், விண்டோஸ்னாலுமே நீங்க பைத்தான் யூஸ் பண்ணிக்கலாம். அதை பத்தி எந்த பாதரேஷன்ஸும் இல்லை. போர்ட்டபிள். ஸோ வாட் இஸ் போர்ட்டபிள்? மூவபிள். எஸ். ஸோ இப்போ மொபைல்லாம் வந்து போர்ட்டபிள் டிவைஸ்ன்னு நம்ம சொல்கிறோம். அதே மாதிரி தான் இந்த பைத்தான் ஃபைல்ஸ். இப்போ நான் ஒரு பைத்தான் ஃபைல் கிரியேட் பண்ணுறேன், உங்களுக்கு ஷேர் பண்ணணும்னா சிம்பிளாக வாட்ஸ்அப்பில் சென்ட் பண்ணிடலாம், இல்லை மெயில் அட்டாச்மெண்ட்டாக சென்ட் பண்ணிடலாம். ஒரு சிஸ்டம் டு அனதர் என்னால் ஈஸியாக மூவ் பண்ணிக்க முடியும். ஓகேவா? அதுதான் போர்ட்டபிள் அப்படின்ற ஃபீச்சர். ரோபஸ்ட் அப்படின்னா ஈஸி டு யூஸ். அதாவது ப்ரோக்ராமிங் லாங்குவேஜஸில் நிறைய நம்மளோட கோடிங்கை ரெடியூஸ் பண்றதுக்கான டெக்னாலஜிஸ்லாம் இருக்கு. லைப்ரரி ஃபைல்ஸ் எல்லாம் சொல்லுவாங்க இல்லையா, அந்த மாதிரி நம்மளோட கோடிங்கை ரெடியூஸ் பண்றதுக்கான பார்ட்ஸ் நிறைய இருக்கு அப்படின்னா அதுதான் ரோபஸ்ட் லாங்குவேஜ்னு சொல்லுவோம். ஸோ ஸ்கேலபிள். ஸோ ஸ்கேலபிள் அப்படின்னு சொல்லும்போது உங்களுக்கு வந்து ஈஸி டு யூஸ். அதாவது நீங்க எக்ஸ்பேண்ட் பண்ணிக்கலாம். இப்போ ஒன்ஸ் வந்து நீங்க ப்ரோக்ராம் பண்ணிட்டீங்க, அதை வந்து ஒரு அப்ளிகேஷனா ரிலீஸ் பண்ணிட்டு அதுல மாடிஃபை பண்ணி வேற ஒரு அப்ளிகேஷனா எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கலாம். சொல்றது புரியுதா? இப்போ வந்து ஃபார் எக்ஸாம்பிள் நான் இப்போ வந்து மைக்ரோசாஃப்ட்டுக்கு ஒரு வெப்சைட் டிசைன் பண்றேன் பைத்தான் யூஸ் பண்ணிட்டு. இப்போ ஃபர்ஸ்ட் ஹோம் பேஜ் நான் டிசைன் பண்ணி இம்ப்ளிமெண்ட் பண்ணிட்டேன். எனக்கு லேட்டர் என்ன தேவைப்படுது அப்படின்னா அதுல பிளாக்ஸ்னு ஒரு டேப் வந்து நான் ஆட் பண்ணணும். அப்ப தாராளமா யூ கேன் ஆட். ஓகேங்களா? அதுக்கேற்ற மாதிரி உங்களுக்கு பேக்ரவுண்ட்ல மெமரி ஸ்பேஸ் இன்க்ரீஸ் ஆகும், ரேம் இன்க்ரீஸ் ஆகும் ஒர்க் பண்றதுக்கு. அப்ப நீங்க எப்ப வேணாலும் ஃபிளெக்சிபிளா அந்த சாஃப்ட்வேர்ஸை எக்ஸ்பேண்ட் பண்ணிக்க முடியும். அதே மாதிரி இந்த ஸ்கேலபிள் அப்படின்றது நிறைய டைம்ல வந்து சார்ஜஸையும் இம்ப்ளிமெண்ட் பண்ணும். ஓகே. இப்போ வந்து நம்ம கிளவுட் எல்லாம் நிறைய படிச்சிருக்கோம் இல்லையா? ஸோ கிளவுட் கேள்விப்பட்டிருக்கீங்களா? சரி, ஓகே, அப்ப கன்ஃபியூஸ் பண்ண விரும்பல. ஸோ ஸ்கேலபிள் மீன்ஸ் எக்ஸ்பேண்டபிள். ஓகே தானே? நெக்ஸ்ட் வந்து ஊப்ஸ். ஊப்ஸ் கேள்விப்பட்டிருக்கீங்களா? தெரியல. ஓகே, ஃபைன், நோ ப்ராப்ளம். ஆப்ஜெக்ட் ஓரியன்டட் ப்ரோக்ராமிங் அப்படின்னு சொல்லுவாங்க ஊப்ஸ்னா. இது என்ன அப்படின்னா இப்ப நம்ம படிக்கிறோம்ல இந்த ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ், டேட்டா சயின்ஸ், இதெல்லாம் அது எல்லாத்துக்குமே பேஸ் வந்து பாத்தீங்கன்னா ஊப்ஸ் தான். அதாவது முன்னாடி நம்ம யூஸ் பண்ணிட்டு இருந்த ப்ரோக்ராம் எல்லாமே ரொம்ப கிளாசிக்கல் வேயா இருக்கும். அதாவது ஒரு லைனா எக்ஸிக்யூட் ஆகும், எக்ஸிக்யூஷன் ஸ்பீட் அதிகமா எடுக்கும், அந்த மாதிரிலாம் இருக்கும். ரீயூஸ் பண்ண முடியாது நம்ம ரைட் பண்ற கோர்ஸை. பட் அந்த காம்ப்ளிகேஷன் எல்லாத்தையும் ஓவர் கம் பண்றதுக்காக தான் நம்ம ஊப்ஸ் அப்படின்ற ஒன்று வந்து இம்ப்ளிமெண்ட் பண்றோம். இந்த ஊப்ஸ் அப்படின்றது உங்களோட ப்ரோக்ராமிங்கை இன்னும் கொஞ்சம் மாடர்னா மாத்திடுச்சு. அப்ப வந்து நீங்க காம்பனன்ட்ஸ் ரீயூஸ் பண்றது, அதே மாதிரி உங்களுக்கு வந்து ஹெல்ப் பண்ற நிறைய ஃபீச்சர்ஸ் வந்து இதுல அவைலபிளா இருக்கு. ஊப்ஸ் வந்து ஒரு செப்பரேட் டாபிக். அது வரும்போது நான் உங்களுக்கு இன்னும் டீடைலாவே சொல்லித்தரேன். ஓகே தானா? இதெல்லாம் தான் பைத்தான் பத்தின பேசிக் திங். இதுல ஏதாவது புரியலன்னா கேளுங்க. புரியுதா? எஸ், ட்ரை பண்ணிக்கோங்க.